அதேபோல் 6 நம்பர் யூஸ் பண்ணக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திப்பீங்க. உங்கள் வீட்டு டோர் நம்பர் கூட 6 இருந்தாலுமே ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திப்பீங்க. ஆனால் அதற்கு பிறகு பெரிய வெற்றி பெறுவீங்க. நீங்கள் இருந்தாலே அந்த இடத்துல அத்தனை பேரும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா நீங்கள் அத்தனை பேர் பிரச்சனைக்கும் தீர்வு கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. இந்த வேட்டை என்கிட்ட உன் சேட்டை ஆகாது அப்படிங்கிற மாதிரி வெற்றி பெறக்கூடிய ராசியில் ஒரு பெஸ்ட்டாக சொல்லணும்னா உங்களை சொல்லலாம். எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வரும் ப்ரோ வைப் பக்தி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுப்பிரமணியன். விருச்சிக ராசி அன்பர்களாகிய என்னுடைய பாசக்கார நண்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் கிட்டத்தட்ட ஒரு 6ஆம் தேதியிலேருந்து ஒரு என்ன சொல்கிறேன்னா அட்டகாசமான லைஃப் வருது. உங்கள் லைஃபே சாதாரண நபராக இல்லை, ஒரு சாதாரண நபராக இல்லாமல் சாதனை புரியக்கூடிய நபராக நீங்கள் மாறப்போம். பல சோதனையை பார்த்துக்கிருக்கோம் சார், பல வேதனையை பார்த்துக்கிருக்கோம் சார், போராட்டத்தை மட்டும்தான் பார்த்துக்கிருக்கோம் சார் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் நான் திரும்பியும் அழுத்தமாக சொல்லுவேன். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி பல அற்புதமான மாற்றங்கள் உங்களுக்கு 6ஆம் தேதியிலேருந்து இயங்க போகுது. கிட்டத்தட்ட இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்முடைய விருச்சிக ராசி என்பர்கள் நிறைய விஷயங்களில் விட தெரியாமல் இருக்கக்கூடிய அத்தனை விதமான விஷயங்களுக்கும் விட கிடைக்கப்படும். யார் உண்மையானவங்க, யார் போலியானவங்க, யார் பாசத்தை காட்டுறா, யார் வேஷத்தை காட்டுறா அப்படிங்கிறத புரியாமையே ஒரு புரியாத புதிராக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 ராசியில் முதல் ராசி நீங்கள் தான். பொதுவாக காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடத்துல நீங்கள் பிறந்த ஒரே காரணத்துக்காண்டி எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நன்மையை கம்மியாக கொடுத்துட்டு பிரச்சனையை அதிகமாக கொடுக்கும். காரணம் பக்குவப்படுறீங்க. பக்குவப்படுறேன்னு பக்குவம் மட்டும்தான் பட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லார்ட்டையும் ரியாலிட்டி அன்பை எதிர்பார்க்குறீங்க, ஆனால் யாருமே உங்கள்கிட்ட ரியாலிட்டியாக இல்லை. அவங்க செய்கிற அத்தனை விதமான தப்புகளையும் உங்கள் மேலே பழி சுமத்திட்டு தான் அவங்க நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க. அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல வரும் பார்த்தீங்களா கோபம், அந்த கோபத்தின் தன்மையை நீங்கள் வெளிப்படுத்தும் போது கடைசியில் நான் சொன்னேன்ல, நீ தேல் மாதிரி கொட்டுவேன் நான் சொன்னேன்னா இல்லையா, உன் சுயரூபம் இப்போ தான் தெரியுதுன்னு அவங்க 80% உங்களை கஷ்டப்படுத்தினது, உங்களை காயப்படுத்தினது அவங்களுக்கு தெரியாது. அந்த 80% தாங்க முடியாமல் நீங்கள் கொடுக்குற 20% கண்டு பயந்து ஓடினவே பல பேர், பயந்து ஓடின நபர்கள் பல பேர். ஆனால் அந்த 80% தாங்கக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்குது? உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட மிகப்பெரிய வல்லமை கொண்ட ஒரு தைரியமான தன்னம்பிக்கை உள்ள விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பல போராட்டங்களை இப்போ நீங்கள் கடந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதியிலேருந்து இருக்குது. அது திரும்ப 6ஆம் தேதி தான், அது எந்த மாற்றம் கிடையாது. அப்படி 6ல் என்ன சார் நடக்குது? அந்த 6ஆம் இயக்கம் உங்களை ஆக்டிவேட் பண்ணும். ஏன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம விருச்சிக ராசியிலிருந்து 6ஆம் இடத்த அதிபதி யார் பாருங்க, உங்களுடைய ராசியின் அதிபதியான செவ்வாய் தான். ஓகேவா? பொதுவாகவே இந்த 6 இலக்கண் கொண்ட வண்டி யூஸ் பண்ணுறவங்க, அதே போல் 6 நம்பர் யூஸ் பண்ணக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திப்பீங்க. உங்கள் வீட்டு டோர் நம்பர் கூட 6 இருந்தாலுமே ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திப்பீங்க. ஆனால் அதற்கு பிறகு பெரிய வெற்றி பெறுவீங்க. ஏகப்பட்ட போராட்டத்தை கடந்து மகிழ்ச்சி பெறக்கூடிய நம்பர் உங்களுக்கு 6ஆம் நம்பர் தான். உங்களை நீங்கள் பக்குவப்படுத்தணுனாலே 6ஆம் நம்பரை அதிகமாக பயன்படுத்தும். உங்கள் லைஃப்பில் ஒரு வெற்றி கிடைக்கும். ஏன்னா அந்த 6, 8 எல்லாருமே பயப்படுவாங்க. ஆனால் அந்த 6, 8 தான் ஒவ்வொரு மனிதனுடைய சூட்சும ஒரு நம்பர். 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் ஒரு மனுஷன் இயங்கலைன்னா அந்த மனுஷன் இயங்குறதுக்கான அர்த்தமே இல்லை. அப்போ நீங்கள் இல்லைன்னா இந்த 11 ராசிக்கு ஒரு மிகப்பெரிய பலம் இல்லை என்பது உண்மை. நீங்கள் இருந்தாலே அந்த இடத்துல அத்தனை பேரும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா நீங்கள் அத்தனை பேர் பிரச்சனைக்கும் தீர்வு கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க.
ஆனால் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வை மட்டும் யோசிக்கும் போது என்ன பண்ணுவீங்கன்னா, ஒன்று யோசிச்சுட்டே இருப்பீங்க, டைவெர்ட் ஆகி வேறு பக்கம் போயிடுவீங்க, இல்லை உங்களை டைவெர்ட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ இதுதான் கடந்த காலங்களில் நடந்துக்கிருக்கு. ஆனால் இப்போ அது நடக்காது. என்ன சொல்கிறது, இந்த வேட்டையங்கிட்ட உன் சேட்டை ஆகாது அப்படிங்கிற மாதிரி வெற்றி பெறக்கூடிய ராசியில் ஒரு பெஸ்ட்டாக சொல்லணும்னா உங்களை சொல்லலாம். அந்தளவுக்கு உங்கள் லைஃப்பில் சூப்பரான ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. உங்களுடைய முயற்சியில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்க போகுது. உங்களை விட வயது குறைந்தவர்கள் மூலமாக, உங்களை விட வயது மூத்தவர்கள் மூலமாக இனிமேல் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, ஒரு ஆதரவு கிடைக்க போகுது. இப்போ வரையும் நீங்கள் தான் கூட பிறந்தவங்களுக்கோ அல்லது உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களுக்கோ ஆதரவு கொடுத்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் உதவி செஞ்சுருப்பீங்க. ஆனால் யார்ட்டையும் உதவி எதிர்பார்த்து நீங்கள் செய்யக்கூடிய நபர் கிடையாது. ஆனால் இப்போ உங்களுக்கான ஒரு உதவி, ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை. காதல் மூலமாக தன்னை தொலைத்த விருச்சகம் மற்றொரு காதல் மூலமாக உங்களை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களை உருவாக்க போகிறீங்க. பொதுவாகவே விருச்சக ராசி என்பவர்களுக்கு முதல் காதல் என்பது ஒரு 90% தோல்வி தான். ஆனால் இரண்டாவது காதல் என்பது வெற்றி. ஆமாம் சார், உண்மையிலே நான் ரெண்டாவது காதலில் தான் வெற்றி பெற்றேன். உண்மையிலே ரெண்டாவது காதலுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில் நான் என்னை உருவாக்கினேன்னு சொல்லக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுங்கள், எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. அதே போல் நம்ம விருச்சக ராசியில் பிறந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் மற்றும் அனுச நட்சத்திரக்காரர்கள், அதே போல் நம்மளுடைய கேட்டை நட்சத்திரக்காரர்கள், உங்களுடைய பேர் உங்களுடைய நட்சத்திரத்தை போட்டு விடுங்க. நம்மளுடைய கீழே கமெண்ட்ஸில் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, ஏன்னா மெயினாக எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களுக்கான வழிபாடை நான் என்ன பண்ணுறேன், நம்ம முடிஞ்சளவு நம்மளுடைய சமூக வலைதளங்களே கொடுக்குறேன். முடியாத பட்சத்துக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கான வழிபாடை கரெக்டான சூட்சமாக வழிபாடு உங்களுக்கு எடுத்துறேன். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த பதிவில் என்ன செய்ய போகிறீங்க, அல்டிமேட்டாக உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுப்பீங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக நிதானமாக அப்படியே சிந்தாமல் சிதறாமல் வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு எனது மனதார ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதாவது ஒவ்வொரு மாதமும் இவர் என்ன சொல்கிறாரு, இவருடைய கருத்துக்கள் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க. பல நேர்கள் கமெண்ட்ஸ் கொடுப்பீங்க. சில நேர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நாளைக்கு கொடுத்துக்குறோம் அப்படின்னு நினைக்கிங்க. தயவுசெய்து அப்படி நினைக்க வேண்டாம். சரியோ தவறோ உங்களுடைய கருத்துக்களை கட்டாயமாக என்ன பண்ணணும், நீங்கள் பதிவிடணும். அப்போ தான் இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும். அதன் போல் நானும் என்ன பண்ணுவேன், புதிய புதிய விஷயங்களை கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு சொல்ல ரெடி ஆகிடுவேன். மேலும் இப்போ நீங்கள் பார்த்த அத்தனையுமே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்களுடைய அமைப்பை வச்சு உங்கள் லைஃப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் 20-30%. இது சுய ஜாதகம் கிடையாது. ராசியின் அடிப்படையில் மட்டுமே உங்களுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்குரிய பலன் சொல்லியிருக்கோம். இப்போ நீங்கள் உங்களுடைய மனசில் நிறைய கேள்வி இருக்கலாம். எப்போ சார் நிம்மதியாக இருக்கும், எப்போ தான் திருமணம் நடக்கும், எப்போ தான் வேலை கிடைக்கும், எப்போ என்னை வச்சு செஞ்சவங்களுக்கு சரியான ஒரு பாடம் கொடுப்பேன், இப்படி நிறைய கேள்விகளுடன் மனதில் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா வேறு ஒன்றுமே செய்வேன். ஈஸியாக சொல்ல கேட்டு கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பி, உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க. ஸோ இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் சார் நாடை குறிக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம இந்தியாவில் மட்டும் இந்த வீடியோவை பார்க்கலாம். நம்ம சேனல் பார்த்திங்கன்னா எல்லா நாடுகள்லையுமே நம்முடைய சேனலுக்கு ஆதரவு கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அப்போ எந்தெந்த நாடுகள்லேருந்து நீங்கள் கால் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டயத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ இந்தியாவில் ஒரு 5 மணி சாயங்காலம்னா, அதே தான் அமெரிக்காவில் அந்த டைம் அப்படியே மாறுது, மலேசியாவில் டைம் மாறுது, அதே போல் ஜப்பான்லேயும் மாறுது. ஸோ இந்த டைம் வேரியேஷன் ஏற்படும் போது உங்களுக்கு ஜாதகம் கொடுக்குற டைம் உங்களுக்கு சாதகமான டைமாக நான் கொடுக்கணுங்கிறக்காண்டி கேட்குறேன். ஓகேவா? ஸோ கட்டாயமாக எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த மாநிலத்துலேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க, ஸோ இதை கட்டாயமாக என்ன பண்ணுங்கள், நீங்கள் பதிவிடணும். அதே போல் நம்ம வீடியோ பார்த்தா அத்தனை அன்பு உள்ளங்கள் நம்மளுடைய நேயர்களுக்கு எனது மனதார மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிண்டு, அடுத்த வீடியோவில் இன்னும் பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வழிபாடுகள், பரிகாரங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வர நான் ரெடியாக இருக்கேன். மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை கேட்டுக்கொண்டு தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.